ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 17ஆம் தேதி ஆடி வெள்ளி, அதுவும் ஆடி மாதத்தோட முதல் நாள். இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல வெள்ளிக்கிழமை வைக்கிறதால தலையெழுத்தே மாறும். கோடி செல்வம் சேரும். எதிர்பாராத பணவரவு ஏற்படும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடி வெள்ளி, ஆடி முதல் நாள் அன்னைக்கு நிலைவாசலில் என்ன பொருட்களை வைக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்துக்கும் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் ஆடி மாதத்தோட அவங்களோட வாழ்வியலையும் ஆன்மீகத்தையும் சேர்த்து வாழ்ந்திருக்காங்க. சுப நிகழ்ச்சிகள், குறிப்பா திருமண நிகழ்ச்சிகளுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம இறை வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பூஜைகள் பண்றதுக்கான பிரத்யேகமான ஒரு மாதமா இந்த ஆடி மாதத்தை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. எல்லா கோவில்கள்லையும் எல்லா நாட்களும் விசேஷமான பூஜைகள் நடக்கும். அதுலயும் அம்பாள், அம்மன், மாரியம்மன், மகமாயி, மகாலட்சுமி தாயார், இது மாதிரி பெண் தெய்வங்கள் சன்னதியில நடக்கக்கூடிய பூஜைகள் ரொம்ப அதிகம். ஆடி மாதத்துல எல்லா நாட்களும் சிறப்பு தான். இருந்தாலும் பிரத்யேகமாக வரக்கூடிய ஆடி செவ்வாய் அப்புறம் ஆடி வெள்ளி, இந்த 2 நாட்களுக்கும் தனி மகிமை, தனி விசேஷம் உண்டு. அம்மன் கோவில்கள்ல அம்மனுக்கு கூழ்வார்த்தல், தீ மிதித்தல், அதே மாதிரி மற்ற பரிகாரங்கள், வேண்டுதல்கள், இது எல்லாத்தையும் இந்த ஆடி மாதத்துல பண்ணுவாங்க. ஆடி மாதத்துல பொதுவா நமக்கு 4 வெள்ளிக்கிழமைகள் வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு மொத்தமா ஆடியோட முதல் நாளே வெள்ளிக்கிழமையில வந்திருக்கிறதால நமக்கு இந்த வருஷம் ஆடி மாதத்துல 5 வெள்ளிக்கிழமைகள் கிடைச்சிருக்குது. செவ்வாய்க்கிழமையை பொறுத்த வரைக்கும் 4 செவ்வாய்க்கிழமை இருக்கு. ஜூலை 17ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய ஆடி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள் இந்த ஆடி மாதத்துல இருக்கு. இந்த 32 நாட்களுமே நமக்கு வரப்பிரசாதம் தான். ஆடி மாதத்துல ஒரு சில நாட்கள் பூஜை பண்ண முடியல, உடல் ஒத்துழைக்கல அப்படிங்கிறவங்க இந்த 32 நாட்கள்ல குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 15 நாட்கள் முறையா பூஜை பண்ணாலே அம்மனோட அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற முடியும். வேப்பிலைக்காரி அன்னை பராசக்தி இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக வேப்பிலை உடை அணிந்து அவதரிச்சதும் இந்த ஆடி மாதத்தோட முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு. அந்த அளவுக்கு ஆடி மாதத்தோட மகிமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு பக்கம் சூரியன் கடக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய தட்சிணான புண்ணிய காலத்தோட தொடக்கமும் இந்த ஆடி மாதம் தான். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்கு மட்டும், அதாவது அம்மன், மகமாயி, மாரியம்மன், மகாலட்சுமி தாயார், அம்பாள், இது மாதிரி பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கிடையாது. கிருத்திகை, ஆடி மாதத்துல வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த ஆடி கிருத்திகை கூடுதல் விசேஷம். இந்த ஆடி கிருத்திகையை நீங்க முழுமையா வழிபட்டீங்கன்னா மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகையை வழிபட்ட பலன் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும், திருமண வரன் கைக்குடி வராத பெண்களும் ஆடி பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது மூலயமா கூடிய சீக்கிரம் குழந்தை பேரு கிடைக்கும், திருமண வரன் கைகூடி அமையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. கடைசியா ஆடி பெருக்கு, காவிரி தாயை வரவேற்று நன்றி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கை பொங்கி வழியக்கூடிய நாள் இந்த ஒரு ஆடி பெருக்கு. இப்படி இந்த ஆடி மாதத்துக்கு இருக்கக்கூடிய மகிமைகளை நம்ம ஒரு வீடியோல சொல்ல முடியாது, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாளும் தெய்வீக சக்தியோட பிறக்குது. ஆடி மாதத்துல வெள்ளிக்கிழமையே சிறப்பு. ஆனா அப்படிப்பட்ட ஆடி மாதத்தோட முதல் நாள், ஆடி ஆரம்பிக்கக்கூடிய நாளும் நமக்கு வெள்ளிக்கிழமையா வந்திருக்கு. நாம கொடுத்து வச்சிருக்கணும். இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் தான் அமையும். நமக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. பொதுவா வெள்ளிக்கிழமைய சுக்கிர பகவானுக்கு உகந்த சுக்கிரவாரமா கணக்குல எடுத்துக்கணும். சுக்கிர பார்வை ஒருத்தவங்க மேல விழுந்துட்டாலே பரம ஏழை கூட பணக்காரராக மாறக்கூடிய யோகத்தை பெற முடியுமாம். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்துல வரக்கூடிய ஆடி மாதத்தோட முதல் நாள் ஆடி வெள்ளிக்கிழமைய நீங்க எந்த மாதிரி வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா வழிபடலாம். காலையில 10:12 ராகு காலம் இருக்கு. மதியம் 3:4 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களை வழிபாடு செஞ்சுக்கோங்க. முடிஞ்சா மாலை 6-7 மணிக்கு மேல ஒட்டுமொத்த பெண் தெய்வங்களுக்காகவும் பொதுவா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இனிப்புல ஏதாவது நைவேத்தியம், சர்க்கரை பொங்கல், கேசரி, கல்கண்டு பால், இது மாதிரி இனிப்புல ஏதாவது நைவேத்தியங்கள் செய்து நீங்க அம்மனுக்கு, அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இரவு 8லேருந்து 9 இந்த 1 மணி நேரம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை. வெள்ளிக்கிழமையில 3 சுக்கிரஹோரை வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1லேருந்து 2 மணி, அதுக்கப்புறம் இரவு 8லேருந்து 9. இதுல இந்த இரவு 8லேருந்து 9 மணி வரக்கூடிய சுக்கிரஹோரை இருக்குல்ல, இதுதான் சுக்கிரஹோரையோட உச்சம்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜையெல்லாம் முடிச்சு நம்ம வீடே தெய்வீக கலையோட இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். இந்த ஒரு சுக்கிரஹோரையில இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல
இந்த இலை மீது வைக்கணும். இந்த இலை என்ன இலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேப்பிலை. வேப்பிலை அறிவியல் ரீதியா ஒரு கிருமி நாசினி. தோல் சம்பந்தப்பட்ட, சருமம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். அது இல்லாம அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாட்டுல இந்த வேப்பிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த இரண்டுக்கும் பொதுவான ஒரு பொருள் இந்த வேப்பிலை தான். அதனால 2 வேப்பிலை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு சிறிய தட்டு மேல உங்க வீட்டோட பூஜை அறையில முதல்ல இந்த வேப்பிலையை வச்சு, அந்த வேப்பிலை மீது ஒரு வேப்பிலை மேல கொஞ்சமா வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில சிறிய கிண்ணத்துல நீங்க வெள்ளை மொச்சை வைத்து வழிபாடு செய்யும் போது சுக்கிர பார்வை உங்க மேல விழும். குடும்பத்துல யாராவது நபருக்கு சுக்கிர தோஷம் இருந்தா அந்த தோஷம் படிப்படியா குறையும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த வெள்ளை மொச்சைய ஒரு வேப்பிலை மீது வச்சிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேப்பிலை இருக்கும். அந்த வேப்பிலை மீது ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். சிட்டிகை அப்படின்னா ரொம்ப அதிகமா இல்ல. கிள்ளி எடுத்தா உங்க கையால கிள்ளி எடுக்கும் போது எவ்வளவு மஞ்சள் தூள் வருதோ அந்த கிள்ளி எடுக்கக்கூடிய, பிஞ்ச் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஒரு மஞ்சள் தூளை அந்த வேப்பிலை மீது வச்சிடுங்க. வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதே மாதிரி மகமாயி, மாரியம்மன், அம்பாள், இது மாதிரி எல்லா விதமான பெண் தெய்வங்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடைசியா சுக்கிர பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மகாலட்சுமி தாயார் வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மஞ்சள் ஏன் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். மஞ்சள் மங்களகரத்தோட மறு உருவம். வீட்டுல இருக்கக்கூடிய சுப காரிய தடைகளை அடியோடு நீக்கக்கூடிய, தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்கு. கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், கண்திருஷ்டி, பில்லி, சூனியம், இது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள இருந்தாலே அது நம்மளோட பணப்புழக்கத்தை குறைச்சிரும். அதே மாதிரி வீட்டுல நிம்மதி இருக்காது. இந்த விஷயங்களை வேரோடு விரட்டி அடிக்கக்கூடிய பவர், ஒரு சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்கு. மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய பரிபூர்ணமான ஒரு பொருள். இப்ப இந்த 2 பொருட்களையும் பூஜையில வச்சு பெண் தெய்வங்கள் வணங்கிட்டு, குலதெய்வத்தை வணங்கிட்டு, சுக்கிர பகவானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரியா ஒரு 8ல இருந்து 9 இந்த 1 மணி நேரம் உங்க வீட்டோட நிலைவாசல்னா தீபம் ஏற்றக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, தினமும் வாசல தீபம் ஏற்றுவீங்கல்ல, அந்த இடத்துல அந்த சிறிய தட்டோடய எடுத்துட்டு போயிட்டு அந்த வேப்பிலை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த 2 பொருட்களையும் அந்த வேப்பிலையோட அப்படியே வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில இந்த 2 பொருட்களும் உங்க வீட்டோட நிலைவாசல் இருக்கும்போது சுக்கிர பகவானோட ஆதிக்கமும் மகாலட்சுமி தாயோட அனுகிரகமும் சேர்ந்து பெறுவதற்கான வழிவகையை உங்க வீட்டோட நிலைவாசல் அது ஏற்படுத்தும். ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கான இதய துடிப்பு மாதிரி. நல்ல விஷயங்கள் உள்ள வர்றதுக்கும், கெடுதல்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கும் அற்புதமான இடம் நிலைவாசல் தான். அந்த நிலைவாசல்ல ஆடி மாதத்தோட முதல் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சையையும், மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய, மங்களகரத்தோட மறு உருவமா இருக்கக்கூடிய மஞ்சள் தூளை வைக்கும்போது பொருளாதார தடைகள் எதுவா இருந்தாலும் அது விலகி ஓடும். வீட்டுக்குள்ள சுபிக்ஷம் ஏற்படும், மங்களகரம் உண்டாகும். மங்களகரம் ஏற்பட்டாலே பணப்புழக்கம் அதிகமாகும், வருமானம் பெருகும். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த வேப்பிலை எடுத்து அப்புறப்படுத்திட்டு ஒரு சிறிய பேப்பர்ல அந்த வெள்ளை மொச்சையும் மஞ்சள் தூளையும் பேப்பர்ல மடிச்சு பூஜையில வச்சிடுங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இந்த ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை, அதுவும் முதல் வெள்ளிக்கிழமைக்கு இதை முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.